குரூப் எக்ஸாமுக்காக டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்காக இப்போது நடத்தப்படுது. இந்த வீடியோவில் வாய்ஸ் கிளியர் பண்ணுற தெளிவாக வந்ததுக்காகவும் அனைத்து ஏற்பாடுகளும் நடக்கிறது. விரைவில் உங்களுக்கு தெளிவாக கிளாஸ் நடத்த அந்த ஸ்பீச் மட்டும் தெளிவாக நடத்தணும் வரும் மாதிரி உங்களுக்கு கேட்குற மாதிரி ஏற்படுத்தணும். சில நண்பர்கள் கேட்டுக்கிறீங்க என்கிட்ட தகவல் சொல்லியிருக்கிறீங்க, எக்கோ அடிக்குது, ஸ்பீச் கிளியர் இல்லை, எழுத்துக்கள் கிளியர் இல்லை, கிளாரிட்டி அடிக்குது. இது எல்லாமே விரைவில் எல்லாம் சரியாகிடும். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸுக்காக நடக்கும். நம்ம குரூப் எக்ஸாமுக்கு கிளாஸ் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியா மாடர்ன் இந்தியாவில் நம்ம இந்தியா மீது யாராக வராங்க? ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு மீது நுழைந்து அந்நியர்கள் வெளியே இந்தியாவுக்குள் நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை எப்படி ஆக்கிரமம் பண்ணி ஆட்டி விட்டு 6 ஆண்டு அவங்க கடைசி வரைக்கும் பாட்டம் அப்படி வண்டி அடிக்கப்பட்டதுக்கு படாத பாடம். அப்போ நம்ம என்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணால் 1000 ஆண்டுகள் சொல்லலாம். 1498 இருந்து 1947 வரை நம் இந்தியர்கள் மிகவும் படாத பாடுபட்டு பல்வேறு சின்னங்களுக்கும் பல்வேறு போராட்டங்களுக்கும் பல இன்னல்களை ஈர்த்தும் பல கொடுமைகளை சந்தித்தும் பல உயிர்களை தியாகம் செய்தும் பல மன்னர்களினுடைய வெற்றிக்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் பிறகு பல போர்களுக்கு பிறகு நாம் இந்த நாட்டில் இப்போது ஆளுகின்ற நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு சந்தோஷமாக சுதந்திர நாடாக பெற்றுக்கொண்டு நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் மாடர்ன் இந்தியாவுடைய வரலாறு. ஃபர்ஸ்ட் நம் நாட்டுக்கு நுழைந்தது யார்? போர்ச்சுகீசர்கள் யார் எப்பொழுது வரனா? போர்ச்சுகீஸ் யாருன்னா 1498 வாஸ்கோ ட காமா நண்பர்கள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுக்கு வராரு. இவர் எப்படி வராருன்னா முதல்ல உங்களுக்கு விளக்கமாக கொடுக்கலாம். போர்ச்சுகீசர்கள் யூரோப்பியன் கண்ட்ரியை சார்ந்தவர்கள். இந்த யூரோப்பியன் கண்ட்ரியை சார்ந்தவர்களா பெனின்சுலா, ஐபெரியன் பெனின்சுலா என்றும் சொல்வார்கள். இதிலிருந்து தான் வாஸ்கோ ட காமா வந்தார். வாஸ்கோ ட காமா யாருன்னு கேட்டால் யூரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள். யூரோப்பிய நாட்டு வெஸ்டர்ன் யூரோப்பியன் சொல்லுவாங்க, மேற்கு ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். வெஸ்ட் யூரோப்பா ஐபெரியன் பெனின்சுலா என்ற இந்த நாட்டை சார்ந்ததுதான் வெஸ்டர்ன் ஐபெரியன் என்று சொல்வார்கள். அதிலிருந்து வர்றதுதான் இது பெரும்பாலான கடற்பகுதியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம போர்ச்சுகீஸுடைய விளக்கத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தவிர போர்ச்சுகீஸர்களுக்கு எப்படி இந்தியாவுக்கு வந்தால் டைரக்டாக வந்துருக்குமா இல்லை விளக்கமாக நடத்தலாம்னு சொல்லி நடத்துகிறேன். ஃபஸ்ட் நான் சுருக்கமாக ஓரளவுக்கு கொஞ்சம் நடத்துகிறேன். அதன் பிறகு நான் சொல்கிறேன். போர்ச்சுகீசர்கள் டிஸ்கவரி ஆஃப் தி 15th போர்ச்சுகீசர்களுடைய நாடுகள் அவங்களுடைய வரலாறு எப்படி சொல்லிக்கிட்டா 15 to 15th century தான்
இவங்களுடைய உலக அளவில் பறந்த நாடுகள் உலக அளவில் பறந்து போயிட்டு அவங்க நாட்டுகள் மற்றும் வேற நாடுகளை செஞ்சு வியாபாரம் வணிக வியாபாரம் பண்ணுறாங்க. வணிகம் செய்வதற்காகவும் வியாபாரம் வருவதற்கும் பொருளாதார தடை சந்தைக்கு உருவாக்கி செய்வதற்காகவும் அவங்க தொடங்கப்பட்டாங்க. போர்ச்சுகீஸ் பேர்கள் முக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டால் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற செஞ்சுரி தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. இப்போ போர்ச்சுகீசியர்கள் 15 நூற்றாண்டிலிருந்து 16 நூற்றாண்டுகள் தான் அவங்களுடைய ஆட்சிக்காலம் நம்ம நாட்டில் இருந்துச்சு. போர்ச்சுகீசியர்களுடையது அப்போதான் இந்த 1000 ஆண்டுகள் இருந்துச்சு. ஒரு ரோமன் கத்தோலிக்கல் ஏரியா became the empire the organization. The provinces are Justinian. Roman roads, laws, architecture, and Latin. Language is heavily. They influenced the region. Wishes to most. After the fall, the Roman treasures were ruled by the Visigoths. பெரும்பாலும் போர்ச்சுகீசியர்கள் போர் பயன்படுத்திய விதிமுறை என்னன்னு கேட்டால் Visigoths என்ற ரூல்ஸை பயன்படுத்தினாங்க. Visigoths இந்த செஞ்சுரினா 711 இந்த செஞ்சுரி இந்த ரூல்ஸ் இருந்துச்சு. இந்த செஞ்சுரி அவங்க பயன்படுத்தினாங்க. போர்ச்சுகீசியருடைய வணிகம் போர்ச்சுகீசியருடைய ஆளுமைகள் பறந்து இருந்த நாடுகளில் சில நாடுகள் நம்ம இந்தியாவில் அவங்க என்னென்ன நாடுகள் அவங்க அதிக அவங்க செலுத்தப்பட்டாங்கன்னா போர்ச்சுகீசியர்களுடைய ஆதிக்கம் என்னென்ன இருந்துச்சு கேட்டா பிரேசில் கோவா இது இந்தியாவோட இருக்கு. கோவா மொசம்பிக்கு அங்கோலா மார்கோ இது சைனாவில் ஈஸ்ட் டைமோர் போன்ற இடங்களில் போர்ச்சுகீசர்களுடைய ஆதிக்கம் ஆட்சியும் நடைபெற்றது. நியூஸ் ட்ரேடிங் த கோஸ்ட் ஆப்பிரிக்கா அந்த ஆசியா நாடுகள் இதுதான் சில நாடுகளுக்கு நடந்துச்சு. இது வந்து நான் சொல்லி வெரைட்டி என்ன நாடுகள் அதிகமாக செய்யலை. The empire became the first truly global empire listed Lisbon. இவங்க ஃபர்ஸ்ட் வெளியில போய் பார்த்தா அந்த வெளியில் வாணிகத்தை உருவாக்கத்துக்கான முதல் ஸ்டெப் எடுத்து லிஸ்பான் நடக்கும். மேஜர் சென்டர் இன்டர்நேஷனல் ட்ரேட் இவங்களுடைய வெளியில் பார்க்க தன்மை தான். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா போர்ச்சுகீஸோட ஆதிக்கம் செலுத்திய இடங்களே நாடுகள் தான் அதிகமாக இல்லை. இதெல்லாம் முக்கியமானது இல்லை. சில நாடுகள் அளவுக்கு எனக்கு சில பதிகளும் ஆனாங்க. நான் எக்ஸாம் தேவையான தான் பேசிக்கிறேன். ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன். நம்ம அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு சொல்லலை. நான் எக்ஸாம் தேவையான ஹிஸ்ட்ரி மட்டும் தான் அவங்க பேசிக்கிறேன். இனிமேல் போர்டில் எழுத மாட்டோம். நோட்ஸ் எடுத்து நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். வரலாறு மாதிரி சொல்லிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அதான் நடக்கும். இந்தியாவில் வந்து போர்ச்சுகீஸுடைய ஆதிக்கம் எங்க பரவிச்சுன்னு சொல்லி கேட்டால் லாஸ்ட் எஸ்டபிளிஷ்டு லாஸ்ட் போர்ச்சுகல் வாஸ் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் போர்ச்சுகல் தி ஃபர்ஸ்ட் யூரோப்பியன்
European. Power to establish. Power to establish. Power to establish a lasting presence. A last presence of India. போர்ச்சுகீசியர்கள் நம்ம நாட்டிற்கு போகும்போது நாட்டில் இருந்து அவர் கடைசியாக அந்த பகுதிகள் இதுதான் நம்ம சூப்பராக சொல்லியிருக்கோம். அவர் என்ன இம்பார்ட்டன்ட் போர்ச்சுகீஸ் டெரிட்டரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா. கடைசியாக அவர் ஆட்ட பகுதி எதுன்னு கேட்டால் போர்ச்சுகலோட இந்தியா ஆட்ட பகுதி முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டால் கோவா, டையூ, டாமன். இதுதான் இவங்க ஆட்ட பகுதி. அதான் முக்கியமான பகுதி. கோவா, டாமன், டையூ. கோவா, டையூ, டாமன். கோவா, டையூ, டாமன்ல போர்ச்சுகீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரி வித் இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியன் ஆர்கிடெக்சர், cuisines and Christianity, especially of in Goa. போர்ச்சுகீசர்கள் இந்தியாவில் எதுக்காக வந்தாங்கன்னு கேட்டால் அவங்க கிறிஸ்டியனை பரப்புவதற்காகவும் நம் நாட்டோட கலாச்சாரத்தை கண்டுபிடிப்பதற்காகவும் சில விஷயங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காகவும் வந்தாங்க. தவிர இனி வரைக்கும் அவர்களுடைய ஆட்கள் நம் நாட்டில் இருந்து கோவாயில். நம்ம இந்தியாவுடைய வரலாற்றை தான் பார்க்கணும். அதெல்லாம் வேற இல்லை. அடுத்த நாட்டு கல்ச்சர் தேவையில்ல. நம்ம இந்தியாவுக்கு முதல் வந்த போர்ச்சுகீஸ் மாலுமி யாருன்னு கேட்டால் வாஸ்கோ ட காமா. இதை மட்டும் மனசில் வச்சுக்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எக்ஸாம்பிள் கேட்கறது போர்ச்சுகீசியர்களுடைய ஆதிக்கம் எந்த நூற்றாண்டு எந்த ஆண்டு நம்ம இந்தியாவில் தொடர்ந்து காரணி ஆதிக்கம் அதிகப்படுத்தியிருந்தா, எந்த போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்த முதல் எந்த வருடம் கேட்டால் 1498. வந்தது யாருன்னு கேட்டால் வாஸ்கோ ட காமா. இவர் வந்து இறங்கிய இடம் முதல் இடம் என்னன்னா கொச்சின். கொச்சின் கோழிக்காடு கேரளா ஸ்டேட் இப்போதைக்கு கேரளா. அவங்க எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய கொஷின் மட்டும் தான் சொல்றாங்க. இவங்க போர்ச்சுகீஸுடைய அவங்க நாட்டு ஆதிக்கம் நமக்கு அவங்க எங்கே பறந்துருந்தார்கள், அவருடைய ஆதிக்கம் எந்த இருந்தது மட்டும் பேசணும். அவங்க இந்தியாவில் என்ன இருந்துருக்கான். கொஞ்ச நாள் அவங்க வந்துட்டு அவங்களுடைய கிறிஸ்டியன் நாட்டில் பரப்புவதற்காகவும் சில வியாபாரம் பண்ணுவதற்காகவும் சில ஆர்கிடெக்ட் கலைநுட்பங்களை கலைநுட்பங்களை தெரிஞ்சுவதற்காக தான் வந்தாங்க. அவங்களுடைய வேலை அவங்களுடைய கலைஞத்தை என்ன அவங்களுடைய ஆசை எதிர போயிடுச்சுன்னா அவங்களுடைய ஆதிக்கம் எதிர்ந்து பாடிச்சுன்னா கோவா, டாமன், டையூ இந்த மூன்று இடத்துல தான் பாடிச்சு. இவங்களுடைய நம்மளோட நாட்டில் ஆண்ட காலம் எதுன்னு கேட்டால் 15th 16th செஞ்சுரி தான். இந்த ஆண்டுகள் தான் அவங்களுக்கு ஆதிக்கம் நம்ம நாட்டில் இருந்துச்சு. இவ்வளோ சிம்பிள். அதன் பிறகு அவங்க போயிட்டாங்க. இதுதான் இந்த ஆண்டுகள். அடுத்தது பிரெஞ்சு கப்பல் இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, என்னத்துக்காக வந்தாங்க, அவங்க எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க,
அப்படின்றத பார்க்கலாம். பிரெஞ்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸ் போன உடனே யார் இருந்தாங்க? பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. போர்ச்சுகீஸ் போன உடனே டச்சுக்காரர்கள் டச்சு அதுக்கு முன்னாடி டச்சுக்காரர்கள் பற்றி பார்க்கலாம். டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கம் என்னன்னு கேட்டால் அவங்க தான் வராங்க. 1602 இந்தியாவில் கட்டிட்டு இருக்கிறாங்க. 1602 டச்சுக்காரர்கள் அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை உருவாக்குறாங்க. வியாபார நோக்கத்திற்காகவும் வியாபார நோக்கத்திற்காக இவங்க தான் ஈஸ்ட் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வராங்க. டச்சுக்காரர்கள் ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்லி கேப்டன்ஸ் இந்த 57 BC பிஃபோர் இவங்களுடைய நாட்டில் தோன்றுது. இவங்க ரோமன் வழியை விவசாயத்தை சார்ந்தவர்கள். டச்சுக்காரர்கள் எப்போதுமே ரோமன் வழி வம்சத்தை சார்ந்தவர்கள். ரோமன்ஸ் கண்ட்ரியுடைய வம்சத்தினர்கள். இவங்களுடைய வரலாறு 57 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேசலாம். 57வது ஜென்மம் அதுக்கு முன்னாடி 57 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிசி அந்த ஆண்டுகளுக்கு அப்பயே உங்களுக்கு வரலாறு தோன்றியிருக்கிறது. இப்போ அப்போ தோன்றியதாக சொல்லப்படுகிறது. மேஜர் ட்ரைபல்ஸ் இன்க்ளூடட் ட்ரைப்ஸ் ஆஃப் பட்டாக்கி, பிரிசியன்ஸ், Kannadians. These are tribes of the lived by agriculture, fishing, trade, livestock cooperative farming. இவங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். மேஜர் ட்ரைப்ஸில் இன்க்ளூடு. இவங்களுடைய வரலாறு என்னன்னு கேட்டால் மக்கள் இவங்க வாழ்ந்த ரோமன் ஸ்டார்ட்லேருந்து வந்ததாக சொல்லப்படுறாங்க. இவங்களுடைய ஏரியா பிரசங்கத்தில் நெதர்லாந்து, இப்போதைக்கு நெதர்லாந்து. இவங்க கேப்சர் கத்தோலிக், செல்டிக், ஜெர்மனி. டச்சுக்காரர்கள் நெதர்லாந்து நாட்டை சொன்னாங்க 2000 ஆண்டுகளுக்கு வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. இவங்க 2000 ஆண்டுகளுக்கு நெதர்லாந்து சார்ந்தவர்கள் என்று சொல்றாங்க. இவங்க நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள். இவங்களோட ஹிஸ்டரி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. நெதர்லாந்து Dutch peoples includes Roman occupation, medieval, feudalism, struggles, independence, globals, maritime expansion, colonization, industrialization, great wars. இது காலகட்டத்தில் காலத்தில் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கம் தான். ரோமன் பீரியடு ரோமன்ஸ் இவங்களோட பேர் என்னன்னு கேட்டால் பிசிபி 57 4 வரைக்கும் இவங்களுக்கு 4 ஆண்டு இவங்களோட வரலாறு. 57 ரோமன் பீரியட்னு சொல்லுவாங்க. இவங்களோட பீரியட் என்னன்னு கேட்டால் இப்போ எடுத்து மாதிரி கிளாஸ் தான். ஷார்ட்டாக நடத்துகிறேன், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நடத்துகிறேன், அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு வரலாறு. நெக்ஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து எல்லா பேரும் தெளிவாக நடத்தணும். ஸ்டெப்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நடத்தணும். கொடுக்க நீங்கள் எழுதிக்கணும். நம்ம இந்தியாவுக்கு வருகை தந்து கோல்டன் பீரியட் கூட சொல்லலாம். கோல்டன் ஏஜ் கூட சொல்லலாம். டச்சுங்கிறவங்க இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் அவங்க
ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால டச்சுக்காரர்கள் தான். டச்சுக்காரர்கள் வருகையால நம்ம இந்தியாவுக்கு கோல்டன் ஏஜ் ஒரு வகையை சொல்லப்படுவது வரலாறு. டச்சு கோல்டன் ஏஜ் பீரியட் 1600 1600 என்று சொல்றாங்க. 1600 1700 பீரியட் தான் அவங்க 7th century தான் இஸ் நவுன் டச்சு கோல்டன் ஏஜ் சொல்லிடுறாங்க. டச்சுக்காரர்கள் ஆதிக்கம் செய்த இந்தியாவில் 100 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் இவங்களுடைய ஆதிக்கம் என்னன்னு கேட்டா இந்த காலகட்டத்தில் என்ன டச்சுக்காரர்கள் டச் இஸ் த கோல்டன் ஏஜ் இன் இந்தியா. இவங்க எப்போ வந்தாங்கன்னு கேட்டா 1600 1700 வரைக்கும் இவங்களுடைய காலகட்டத்தில் தான் நம்ம இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கப்பட்டது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கப்பட்டதே இந்த காலத்தில் தான். அது வருடம் என்னன்னு கேட்டால் 1602. டச்சுக்காரர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கப்பட்ட வருடமே 1602 தான். அதன் பிறகு அவங்க நம்ம நாட்டில் நிலையானிக்கிறது முயற்சி பண்ணி இந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன் and one of the most powerful trading companies in the history. இவங்க வருகையினால் தான் மிக இந்தியாவுடைய முக்கிய காலமாக கருதப்பட்டது. இவங்களுடைய டச்சுக்காரர்கள் எஸ்டாப்ளிஷ் என்ன நாட்கள் கேட்டால் முக்கியமான நாடுகள். டச்சுக்காரர்கள் எந்த நாட்டில் காலனி ஆதிக்கம் வைத்தார்கள் என்று இருக்கா இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா இவங்களுடைய ஆதிக்கம் இந்த 3 நாடுகள் தான் மிகவும் அதிகமாக இருந்துச்சு. மேலும் தைவான், பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, கரிபியன் ஐலாண்ட்ஸ், போன்ற நாடுகளில் டச்சுக்காரர்களின் காலனி ஆதிக்கம் நிலைநாட்டப்பட்டது. இந்த நாட்டு தான் இவங்களுடைய பேமஸ் இருந்த ரெம்பரண்ட் ஆஃப் த கன்ட்ரிஜின், ஜானஸ் வேர்பர், கிறிஸ்டியன் பெஞ்சம்ஸ், ஆண்டனி வான் லேயன்பர்க். இவங்க தான் முக்கியமான சயின்டிஸ்ட். இவங்க சயின்டிஸ்ட் இவங்க தான் நாட்டில் இருந்துச்சு. அப்போ டச்சுக்காரனுடைய காலனி எங்கே யாருன்னு சொல்கிறேன்னா காலனி ஆதிக்கத்தினுடைய அரசரை மகாராஷ்டிரா யாருன்னா பார்ப்போம். இந்தோனேஷியா, சுரினாம், சவுத் ஆப்பிரிக்கா, கரிபியன் டெரிட்டரிஸ். இதெல்லாம் இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா, கரிபியன் இவங்க பல நாடுகளில் அவங்களுடைய காலனி ஆதிக்கம் இருக்கு. இப்போ கரிபியன் இவங்க எல்லாமே டச்சுக்காரர்கள் அனைவருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே கடற்கரை மொழி தான். சவுத் ஆப்பிரிக்கா கடற்கரை மொழி தான் இருக்கு, ஸ்ரீலங்கா கடற்கரை மொழி தான் இருக்கு. கரிபியன் பயர்ஸ் ஒரு மூவியே இருக்கு. ஃபுல் கடற்கரை தான், கடற்கரை பலர்கள் அதிகமாக வாழ பகுதி தான். அப்புறம் தைவான், இந்தோனேஷியா எல்லாமே கடல் ஒட்டியே இருக்கக்கூடிய மாகாணங்கள் தான். டச் இன் இந்தியா டச்சுக்காரர்கள் தமிழ்நாட்டில் எந்த ஆதிக்கம் செலுத்தினா நாகப்பட்டினம், புலிக்காட், கொச்சி இந்த இடத்துல அதிகமாக வந்துருக்கு.
தமிழ்நாட்டில் காலனியாருக்கு செலுத்தப்பட்ட இடம் தான் இன்னைக்கு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இங்கே கட்டின கோயில் தான் அது. பாதுகாப்பு காலனி அதிகாரமாக சொல்லப்படுறது, காலனி அதிகாரமாக சொல்லப்படுது. டச் இன் இந்தியா, டச்சுக்காரனுடைய ட்ராக் சென்டர்ஸ் எங்கே மையப்படுத்தி இருக்குதா? டச் இன் இந்தியா, இந்தியா என்னன்னு கேட்டா நாகப்பட்டினம், தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம், புலிக்கோட் கேரளா. அப்போ திராவிட மாநிலம் தான் சொன்னாங்க. புலிக்காட், கொச்சி, புலிக்காட், கொச்சி. இப்போ அப்போதைக்கு தமிழ்நாடு, இப்போதைக்கு வேற ஸ்டேட் கேரளா. அவ்வளோதான். The Dutch dominated the Portuguese and the British traders control of the Indian Ocean commerce. அதன் பிறகுதான் இந்த நேரத்தில் போட்டிகள் இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ்காரர்களுக்கும் டச்சுக்காரர்களும் போட்டி ஏற்பட்டு டச்சுக்காரர்களை பிரிட்டிஷ்காரர்களை அடிச்சு அடிச்சாங்க. அதன் பிறகுதான் பிரெஞ்சு பீரியட் என்றால் 1795 பிரிட்டிஷர் பிரெஞ்சு கப்பல் போகிறாங்க. பிரெஞ்சு கப்பல் காவலியாக இருக்கும் நம்ம நாட்டில் வருது சகத்தம். அப்போ இவங்களுடைய ஆதிக்கம் அப்போதைக்கு எங்கே பரவிட்டு பிரெஞ்சுகள் ஆதிக்கம் Ottoman Republic, Kingdom of the Holland, later lost the annex with the empire, but நபோலனான்னு சொல்லுவாங்க. அவர் தான் அந்த நாட்டுடைய அந்த பிரெஞ்சுக்காரனுடைய தலைவர். அவருடைய காலகட்டத்தில் தான் அந்த ஆட்சியை பரவிடுது. அதன் பிறகு துங்கர்கள் என்ன பண்ணுறாங்க? நெப்போலியன் டிஃபீட் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் த நெதர்லாந்து. நெப்போலியன் காலத்துக்கு தான் இந்த டச்சுக்காரனுடைய ஆட்சி வந்துச்சு. அதன் பிறகு Napoleon Kingdom of the Netherlands, West is the 1815. Napoleon. William established the article the first was being lost on the ship. Railway, railways, factories, our banking, international trade, major purpose of the church, Protestant become the global commercial. உலகத்தில் பிரான்சுடைய வணிகம் வந்து உலகத்தரத்தால் உயர்த்தப்பட்டது என்னன்னு கேட்டால் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்க காலத்தில் அதிகமாகிச்சு. வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் யாருக்கு தான் விட்டுருக்கான்? நெதர்லாந்து தான் நிகழ்ந்து நெப்போலியன் விட்டுருக்குல்ல. நெதர்லாந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணதே இருக்கா 1942-18 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நெதர்லாந்து தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. வேர்ல்டு வார் ஒன்று நெதர்லாந்து. Although neutral, the countries experienced economic difficulty, there are refugees. World War II, ரெண்டு போர்லையும் கலந்துட்டாங்க. வேர்ல்டு வார் 1939 1945 1945 வரை செகண்ட் வேர்ல்டு வார். ஜெர்மனி இன்கார்பரேட்டட் நெதர்லாந்து 1940. ஜெர்மனிக்கும் நெதர்லாந்துக்கும் அப்போ தான் இவங்க வேர்ல்டு வார் முடிவு பண்ணி 1939 சண்டை நடக்குது. இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது.
புரட்சிக்காரனுடைய ஆதிக்கம் பேரடம் இந்த லெவலில் இருந்துச்சு. அடுத்தது புரட்சிக்காரர்கள் அடுத்தவுடனே நம்ம நாட்டில் பிரிட்டிஷ்காரங்க நம்ம அதிகமாக ஆனது காரணமே அவங்களாம் பல சின்னங்களை சந்திக்க ஏற்படுது. பிரிட்டிஷ்காரங்க எப்போ என்ட்ரு ஆகிறாங்க வரலாறு, பிரிட்டிஷ் வரலாறு. அவங்களுடைய வரலாறு ராபர்ட் கிளைவ் தான். இவருடைய வரையறை தலைவர் ராபர்ட் கிளைவ் தான் என்ட்ரு ஆகிறாங்க. ராபர்ட் கிளைவ் ராபர்ட் கிளைவ் மூலமாக தான் நம்ம நாட்டுக்கு வராங்க பிரிட்டிஷ்காரர்கள். பிரிட்டிஷ் காலத்தில் தான் நம்ம நாட்டில் நிறையா போர் வந்துச்சு. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபேட்டி பார் ஃபேட்டினா பிளாஸ்டிக் நம்ம சுதந்திர இந்தியாவுடைய முதல் பாட்டை தொடங்கி தான் ஸ்டார்ட் ஆகும். இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கம் செலுத்தப்படும் போது ஏற்பட்ட தாக்கங்களும் போர்களும் விளைவுகளும் விளக்கமாக கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். பிரிட்டிஷ் பீரியடில் முதல் ஃபேட்டி 1757 ஃபேட்டி ராசிப்போர். இதில் ராபர்ட் கிளைவ் தான் முதல். ராபர்ட் கிளைவ் அண்டர் சுராஜ் தௌலா இவர் தான் ஃபஸ்ட்டு மூலயமா தான் போர் ஸ்டார்ட் ஆகும். ராபர்ட் கிளைவ் மூலமாக ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது இந்த பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் ரூல் இந்தியா. அப்போ தான் பொலிட்டிக்கல் ரூலாக ஆயிரமாக பதிவுன்றதுக்காக இந்த பிளாஸ்டிக் பொருளை பிரிட்டிஷ்காரங்க இந்த காலூன்றி நிற்க வேண்டியதுக்காக அறிவித்து வைக்கிறாங்க. அடுத்தது பேட்டிலாத்த பாக்ஸா போர் 1764 1764 பேட்டிலாத்த பாக்ஸிக் போர் பாக்ஸா போர். இதில் வந்து என்ன நடக்குதுன்னா வெஸ்ட் பெங்கால் போர்சஸ் ஆஃப் பெங்கால் அவார்ட் அண்ட் முகலாய் எம்பரர் எஸ்டாப்ளிஷ் பிரிட்டிஷ் சுப்ரீமேசியத்துனா நார்த்தன் இந்தியா. உச்சகட்டத்துக்காக ஒரு நிறையான ஒரு இடத்த நமக்கு உயர்ந்த ஒரு தலைமையிடமாக அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரிட்டிஷார் வந்து
இந்த காலகட்டத்தில் வந்து பெங்காலை நோக்கி செஞ்சாங்க. ஏன்னா கட்டக்காரை மாநிலம் நார்த் இந்தியாவில் கட்டக்காரை வந்து பெங்காலை குறி வச்சு தாக்கி அவங்க படையெடுத்து சென்ற காலம் இந்த எஸ்டாப்ளிஷ் அவங்க பிரிட்டிஷோட பிரிட்டிஷ் அதிகாரத்தை உயர்நிலையாக நிலைநாட்டு வந்திருக்காங்க. அடுத்து மேஜர் கவர்மெண்ட் சென்டர்ஸ் இந்த காலத்தில் அவங்க வர்றாங்க. அவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு இன்னும் நம்ம இந்தியாவுக்கு நிலைநாட்டு பார்க்குறாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் லார்டு கார்ன்வாலிஸ் சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் லார்டு கார்ன்வாலிஸ் அப்புறம் இவர் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஜுடிஷியல் இவர் கொண்டு வந்தது ஜுடிஷியல் சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று பிரிட்டிஷ்காரங்க சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றாங்க. முதல் தலைவர் ரெகுலேட் ஆக்ட் கொண்டு வருவது சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வருவது சார்ட் ஆக்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கொண்டு வரும்போது அவருடைய லார்டு கார்ன்வாலிஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜெனரல் அவர் கொண்டு வரும்போது அவர் தான் முதல் கொண்டு வந்தார். நம்ம இந்தியாவுடைய ஜுடிஷியல் நிலைநாட்டக்கூடிய தன்மையை முதல்ல ஜுடிஷியல் தன்மை தான் முதல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போதைக்கு ஜுடிஷியல் சட்ட சீர்திருத்தத்தை கொண்டு வருவாங்க. 1773 சார்ட்டர் ஆக்ட் சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் ஃபஸ்ட்டு நிறைவேற்றப்பட்டது. அதற்கு 3 மாகாணங்களை சொன்னாங்க. பாம்பே, கல்கட்டா, சென்னை. இந்த 3 மாகாணங்களை குறிவைத்து இந்த 3க்கு தலைமையிடமாக கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் தலைமையிடமாக சொன்னாங்க. இது 3 தான் சார்ட்டர் அப்படின்னு இன்னைய வரைக்கும் சார்ட்டர் ஆக்ட் சார்ட்டர் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 மாகாணங்கள் மட்டுமே மெட்ரோபாலிட்டன் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டு ஆண்டார். சார்ட்டர் மாகாணங்கள் சார்ட்டர் மாகாணம் என்று சொல்லக்கூடிய மேயர் மாகாணம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் இந்த 3 மாநிலங்களுக்கு மட்டுமே உண்டு. தமிழ்நாடு, கல்கட்டா, பாம்பே. இந்த 3க்கு தலைமையிடம் பாம்பே, கல்கத்தா. ஆமாம், மேயர் கோர்ட்டு ஸ்டார்ட் ஆகப்படுறது இந்த காலகட்டம் ஜுடிஷியல் சென்டர். அதன் பிறகு இதுக்கு தலைவர் யார் தெரியும்? லார்டு கார்ன்வாலிஸ் பிறகு. அதன் பிறகு பர்மனன்ட் செக்ரட்டரி 1793 லார்ட் வெல்லேஸ்லி சப்சிடி அலைன்ஸ் ஆஃப் த சிஸ்டம் கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வரதுக்காக இந்தியர்களிடம் ஒருங்கிணைந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆட்சி நடைமுறை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணார். இவர் காலத்தில் லார்ட் டல்ஹௌசி டாக்டர் ஆஃப் லேசி இவர் காலத்தில் அந்த அளவுக்கு இலக்கணம் அமைதியான முறையில் பொறுமையான தொந்தரவு இல்லாத பொறுமையான நோய் ஒன்று டாக்டர் நம்ம லட்சிங்கன்னா அவங்களுக்கு எப்படி மந்த நிலையில ஒரு காயத்தை நிறைவேற்றணும். இவருடைய நோக்கமே லார்ட் டல்ஹௌசி காலத்துலாம் ரயில்வேஸு, டெலிகிராஃப்ஸு, போஸ்டல் டிஃபென்ஸு சீர்திருத்தங்களாக நடந்து அந்த காலத்தில் நிறைவேற்ற. அப்புறம் ரெகுலேட் ஆக்ட் 1857 political annexations, economic exploitation, social and religious economics, Enfield, the refill cartage controversy. இதில் வந்து இந்த போர் ரெகுலேட் ஆக்ட் 1857 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 1857 தான் இந்த காலகட்டத்தில் தான் முக்கியமான போர். இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் தொடங்கப்பட்ட காலம் தான். இந்த காலகட்டத்தில் தான் ராணி விக்டோரியா மகாராணி பேருக்கு ஒரு சார்ட்டாக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பிரிட்டிஷ்கார காலத்தில் ஒரு போர் நடக்குது. அந்த போர் பற்றின மக்கள் படை பன்றி கொடுத்து தர வேண்டியது துப்பாக்கி தரணும் அந்த காலகட்டத்தில் தான். அப்போ அந்த சுதந்திர இந்தியாவுடைய முதல் பண்ண தொடக்கத்துக்கு காரணமாக யாருன்னா மங்கள் பாண்டே தான். அவர் தான் இந்த கொஸ்டின் மாற்றி எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. இந்தியாவில் முதல் சுதந்திர போராட்டம் கழகம் எப்போது ஸ்டார்ட் இருக்கு அப்படின்னா 1857 தான். அது மூல காரணமாக இருக்கிற யாருன்னா மங்கள் பாண்டே. அதுக்கு விக்டோரியா மகாராணி என்று சொல்லக்கூடியது ஜான்சி ராணின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இன்னொரு பேர் லட்சுமிபாய். அவங்க உண்மையிலே லட்சுமிபாய் தான், ஆனால் விக்டோரியா மகாராணின்னு சொல்லுவாங்க. தாத்தியா தோர்வே, பகதூர் ஷா, ரெண்டாம் பகதூர் ஷா, இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இந்த இடத்துல இருந்தாங்க. அப்புறம்
எண்ட் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல். அப்போதான் இந்திய எண்ட் ஆஃப் த ரூல், எண்ட் ஆஃப் த ஈஸ்ட் இந்திய கிழக்கத்திய கம்பெனியுடைய விதிமுறைகளையும் சட்டத்தையும் உடைத்து தடுத்தல் முடிவுக்கு கொண்டு வரதுக்கு, அரும்பாடுபட்டு கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமாக இந்த போர் தான். ரவுலட் ஆக்ட் தான். அந்த ரவுலட் சட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, ரவுலட் ஆக்ட், ரவுலட் வார் 1857, இந்த காலகட்டத்தில் இந்த போர்களுடைய விளைவாக தான், ரவுலட் சட்டத்தினால்தான் இந்தியாவுக்கு முதல் சுதந்திர படத்தின் தொடக்கமாக இருக்கு. அப்புறம் டைரக்டர் ரூல் ஆஃப் த பெகான் உடைக்க வேண்டும் என்று ஒரு அதை ஒதுக்குறாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்களுடைய பிரவுன் மன்னராட்சி முறையை ஒழிச்சிட்டு இந்தியர்களுடைய ஆளுநர் ஆட்சி அந்த ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட். அதன் பிறகு இந்தியாவில் சில ஆன்மீக மூவ்மெண்ட் எடுக்கிறது தோன்றியது. அப்போ அந்த காலகட்டத்தில் அப்போ ராஜாராம் மோகன் ராய், பவுண்டர், பிரம்மஜம், இதெல்லாம் முக்கியமான கேள்வியும். பிரம்மஜமாஜத்தை தோற்றுவித்தது ராஜாராம் மோகன் ராய். பிரம்மஜமாஜம், பிரம்மஜமாஜ் 28, பவுண்டட் பை ராஜாராம் மோகன் ராய். சுவாமி தயானந்த சரஸ்வதி பவுண்டட் ஆரிய சமாஜம் தோற்றுவித்தது யாரு? ஆரிய சமாஜம் தோற்றுவித்தது யாருன்னு கேட்டா சுவாமி தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி எந்த ஆண்டுன்னு கேட்டா 1875. 1875 தான் இந்த ஆரிய சமாஜம் தோற்றுவிட்டாங்க. அப்போதான் விவேகானந்தர் வந்தார். பவுண்டட் ராமகிருஷ்ண மிஷன் தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா 1898. 1897 தான் ராமகிருஷ்ண மிஷன் தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா சுவாமி விவேகானந்தர். ஆன்மீகவாதிகளும் நம்ம இந்தியாவுக்காக சுதந்திரப்படத்தை மிகவும் அதிகமாக ஈடுபடுத்துறவங்க. ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் ராமகிருஷ்ணத்தில் ஏன்னா விவேகானந்தருடைய குரு யாருன்னா ராமகிருஷ்ணன் தான். Sir Syed Ahmad Khan started the Aligarh movement. Aligarh movement Muslim education. Aligarh movement for the Muslim education. இஸ்லாமியர்கள் கொள்கைக்கு இஸ்லாமிய கல்வியை எங்களுக்கு வேறு மொழிகள் அடிப்படையில் கல்வி வேண்டும் என்று அவங்களுக்கு பாடுபட்டது யாருன்னு கேட்டால் அவங்க சர் சையத் அஹமத் கான். சர் சையத் அஹமத் கான். அதன் பிறகு ரைஸ் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். அப்போ இந்தியன் காங்கிரஸ் எப்போ உருவாக்கு, அதன் பிறகு இந்தியன் காங்கிரஸ் உருவாக்கு. இந்தியன் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது பற்றி காமிச்சிருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பவுண்டட் 1885 யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் உமேஷ் சந்திரா பானர்ஜி. அதில் இதில் வந்து தலைவர்கள் தான் இருக்காங்க. அது செயலாளர் ஏற்கனவே டியூம்னு சொல்லுவாங்க. அது செயலாளர் இந்தியன் காங்கிரஸினுடைய கேட்க அதிகமாக ஏதாவது பானர்ஜி கேட்பாரு, ஏற்கனவே கேட்பாங்க. அப்போ 1885 INC தோற்றுவிக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டா உமேஷ் சந்திரா பானர்ஜி. ஆனா இதுல இந்த கட்சி இந்திய காங்கிரஸுடைய முதல் கட்சி, இந்த இந்திய காங்கிரஸுடைய முதல் தலைவர் யாருன்னு கேட்டா உமேஷ் சந்திரா பானர்ஜி. செயலாளர் யாருன்னு கேட்டா AQM. செக்ரட்டரி. இது ரெண்டு பேருக்கு அடிக்கடி எல்லா எக்ஸாமும் கேட்பாங்க. பார்த்துங்க, இங்க வந்து இந்த நோட்ஸ்ல வந்து ஷார்ட்டாக விட்டுறாங்க, அவ்வளோதான். அப்புறம் மாவட்ட லீடர்ஸ் யாருன்னா ஆதரவு மாவட்ட இந்தியாவில் முக்கிய தலைவர்கள் தலைவர்கள் யாருன்னா ஆதரவை நவரேஜி, கோபாலகிருஷ்ணன் கோகுலே, பிரசோத்தா மேத்தா. எக்ஸின்ஸ் லீடர் யாருன்னா பால் கங்காதர் திலக், லாலா லஜபதி ராய், பைபின் சந்திரபால், பிபின் சந்திரபால் போன்றவங்களாம் இருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க எல்லாமே இந்த போராட்ட காலத்தில் இந்த கட்சியோடு இருந்துக்கிட்டு காங்கிரஸ் இருந்துக்கிட்டு பாராட்டப்பட்டவர்கள் தான் தலைவர். அதன் பிறகு ஆர்ஷா பேங்கர் வந்தப்பிரிவினைன்னு சொல்லுவாங்க. 95
1905 என்ன சொல்றதுன்னா வங்க பிரிவினை தான் பார்ட்டிஷன் பெங்கால் சொல்றேன். அனௌன்ஸ் ஆர்டர் வங்க பிரிவினையை அதுவும் அனௌன்ஸ் பண்ணது யார் என்ன வங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் பெங்கால் 1905 இதில் அறிவிச்சவர் யார் என்றால் லார்டு பெர்சன். இந்த அனௌன்ஸ் பண்ணுறார் வங்காளத்தையும் வங்க நாட்டையும் தனியாக கொடுத்து போகணும்னு இருக்காரு. அதுக்கு பெரிய எதிர்ப்பு கிளர்ச்சிகளும் வந்துச்சு. அதெல்லாம் சொல்கிறாங்க. Swadesh movement, boycott of the foreign goods, promotion of national education. இதெல்லாம் கொடுக்குறாங்க சொல்லி அவங்க ஏமாற்றக்கூடியவங்க பண்ணாங்க. அப்புறம் ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ், பகத்சிங் புரட்சிகரமான இயக்கங்களை எப்போது தோற்றப்படுத்துன்னு கேட்டால் சில ஒரு 4 வந்துட்டு பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், சூரியசன், கக்ராம் போஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன், அனுஷாலின் சமிதி, இவங்க எல்லாமே ஒரு முக்கியமான ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் தான் இந்த மூமெண்ட்டாக உருவாச்சு. பகத்சிங் தூக்கில் போடுறதுக்கு 1902 அதாவது 1950 தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் காந்தி இந்தியாவுக்கு முதல் சுதந்திர போராட்டத்தாக முதல் காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்காக மகாத்மா காந்தியாக இருக்கிறார். அப்போ காந்தி காந்தியன் எரா அப்படின்னா சகாப்தம்னு அர்த்தம். 1915 1947 வரைக்கும் காந்தியோட காலமாக காந்தியோட காலமாக இருக்கு. மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கா பேரிஸ்டர் லா படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு திரும்பும்போது அவர் முதல் காலமாக 1913 வராது. 14 சில மாற்றங்கள் ஏற்படுது. 15 அவர் இறங்குறாரு. அவர் இறங்கிட்டு முதல்ல அவர் பல எதிர்ப்பு வரக்கூடிய பிரிட்டிஷனுடைய எதிர்களை சந்திச்சிருந்தா அவர் இருக்காரு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸு சம்பரான் சத்தியாகிரகா 1907 ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சத்தியாகிரகா அவர் 30 சத்தியாகிரகத்தை தான் கொடுக்குறாருன்னு சொல்றாரு. அப்போ சாப்டா 1917 சத்தியாகிரகா காந்தி கொண்டு வந்து. அப்புறம் கேதா சத்தியாகிரகா 1918 டாக்ஸ் ரிலீஃப் மூவ்மெண்ட், டாக்ஸ் வரி ஒழிப்பு, டாக்ஸ் கட்ட மாட்டேன்றது முடிவு பண்ணாங்க ரிலீஃப். அப்புறம் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை எப்போ தொடங்கப்படுதுன்னு கேட்டால் 1920 1922 இந்த காலகட்டத்தில் தான் பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க. நான் கோஆப்ரேஷன் தான் நாங்கள் இந்தியாவாகி நாங்களே தான் எங்கள் நாட்டை ஆகணும், உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர மாட்டோம், அப்போ அவங்க ஒரு சட்டத்தை நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்கிறேன். நான் ஒப்பீனியன்ஸுங்கிற பேரில் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் இருக்குது. அப்புறம் சிவிலியன் டிசோபியன்ஸ் 1930. அப்புறம் ஷார்ட் சத்தியாகிரகா அதான் உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை இதெல்லாம் வந்துச்சு. குயிட் இந்தியா மூவ்மெண்ட்டு, டூஆர்டை குயிட் இமாண்ட மூவ்மெண்ட் தான் இந்தியா வெளியேற்றலாம் செய்தி அது செத்துமொழி படி என்ற இடம் அப்போது தான் 1942 தான் வந்துச்சு. ரவுண்டேபிள் கான்ஃபரன்ஸ் மாநாடு 1932 வரைக்கும். சைமன் கமிஷன் 1927 நிறைய விஷயங்கள் நிறைய பின்பற்ற போச்சு. இவங்களுக்கு நலவழிப்புகிறாய் பாராளுமன்ற பகத்சிங் ஜாலின் பணிவோடு முதல் இந்திய சுற்றப்பட்டோம் அனைத்தும் ஒவ்வொரு வீடியோவிலும் விரிவாக போடப்படும். அது வரைக்கும் பாருங்கள். இது மேலோட்டமான வீடியோ தான் நான் வகுப்புகிறேன். ஏனென்றால் இது மாணவர்கள் வகுப்பு என்பதால் மாதிரி வகுப்பு என்பதால் இது இன்னும் என்ன மாதிரி ஒரு மாணவர்களுக்கு கொடுக்கணும், எப்படிலாம் கொடுக்கணும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும், என்ன மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக நடக்கும். மெட்டீரியல்ஸை பிரிண்ட் போட்டு டைப்பிங் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், அனைத்தும் செய்யப்படும்.
இந்த ஒரு வகுப்பு வீடியோ எடுப்பதற்கு மிக ஒத்துழைப்பிட்ட இருந்த மேடம் கௌசல்யா அவர்களுக்கு மிக்க நன்றி.